நம்ம ரிஃப்ளெக்சிவ் வாட் இஸ் மீன் பை ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வாட் இஸ் மீன் பை ப்ரோனவுன். ப்ரோனவுன்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்னுடைய நேம் வந்து ஏதோ ஒன்று வச்சுக்கலாமே, பூஜா இந்த மாதிரி ஏதோ ஒன்று, சுகன்யா, ரியா அந்த மாதிரி வச்சுக்கலாமே. ரிப்பீட்டட்லி ரியா இஸ் ஸ்டடிங், ரியா இஸ் ஈட்டிங், ரியா இஸ் பிளேயிங், ரியா ரியா ரியான்னு வந்துட்டு நம்ம ஒரே பேரையே அடிக்கடி சொல்லும்போது யூ வில் கெட் தி போரிங் சென்ஸ், ரைட்? அதுக்கு பதிலாக தான் ஷீன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபீமேலாக இருந்தால் ஷீ யூஸ் பண்ணுவோம், மேலாக இருந்தால் ஹீ யூஸ் பண்ணுவோம். அதான் நியூட்ரல் ஜெண்டராக இருந்தால் இட் யூஸ் பண்ணுவோம். அவர்கள் செய்தார்கள் அப்படின்னா தே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நாங்கள் செய்தோம் அப்படின்னா வி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் தி நேம் வி ஆர் யூஸிங் த ப்ரோனவுன்ஸ். என்ன ப்ரோனவுன்ஸ்? ஐ, யூ, ஈ, ஷி, வி, தே, இதெல்லாமே ப்ரோனவுன்ஸு. ஓகேங்களா? அதான் இன்ஸ்டெட் ஆஃப் த நேமை வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாலும் கடுப்பாயிடும். ரிப்பீட்டட்லி இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த நேம், அது நம்மளுக்கு போர் அடிக்கும். அப்போது எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கதே இருந்தாக்கா போர் தான் அடிக்கும். வில் சேஞ்ச் இட். ஓகே, திஸ் டைம் டு சேஞ்ச் இட்னு வரும்ல, அப்போது ஐன்றது மை செல்ஃப் அப்படின்னு மாறும். தட் இஸ் கால்டு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஓகேங்களா? யூ இஸ் யுவர் செல்ஃப், he is himself, he has done lot of work himself, is standing his own, அந்த மாதிரி வரும் இல்லையா? அப்போ வந்து himself, that is called reflexive pronoun. he, herself, ஈனா யாரு? herself, வீனா ourself, including yourself. வீனும் போது நீங்களும் அதில் ஒருத்தர் பார்ட். தேனா themself, உங்களை விட்டுட்டு அவங்கெல்லாம் they are playing அப்படின்ற மாதிரி, உங்களை விட்டுட்டு அவங்கெல்லாம் பண்ணாங்க அந்த வேலையை அப்படின்னு சொல்லும்போது they themselfனு வரும். சரிங்களா? that is called reflexive pronouns. ஓகே, ஒரு 4 லைன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், சும்மா ஜஸ்ட் ஃபார் த ரீடிங் பர்பஸ். அதை ரீட் பண்ணிவிட்டு எந்த டென்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க லெட் மீ ஃபைண்ட் அவுட். ஓகே, கேர்ள்ஸ் ஆர் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டட் டு பி லைக் குட் லுக்கிங். ஓகேங்களா? இது என்ன சொல்கிறாங்கன்னா, கேர்ள்ஸ் எப்போவுமே குட் லுக்கிங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? அதில் என்ன இது கேர்ள்ஸ்னு இருக்கு இல்லையா, எஸ் வந்துருக்கு இல்லையா, தட் மீன்ஸ் ப்ளூரல் சென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நம்ம ஏர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர் எப்போ வரும்னாக்கா ஒன்லி ப்ரெசன்ட் சிம்பிளில் மட்டும்தான் வரும். வேறு எந்த டென்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? வேறு எந்த டென்ஸ்லையாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆரை வராது. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்துட்டு வரும். அப்படி பார்த்தோன்னே ப்ரெசன்ட் சிம்பிள், எனக்கு ப்ரெசன்ட் சிம்பிள் இந்த சென்டென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிங்க. ஓகேங்களா? ப்ரெசன்ட் டென்ஸு எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஃபேக்ட்டு, யூனிவர்சல் ட்ரூத்து, அப்புறம் டெய்லி நான் இந்த வேலையை பண்ணுவேன் அப்படின்னும் போது யூஸ் பண்ணலாம். பழமொழி ப்ரோவர்ப்ஸில் வந்துட்டு ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த உலகத்தில் மாற்ற முடியாத ஒரு சில விஷயங்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பார்த்துருக்கோம். அப்போ இது வந்து ப்ளூரல்ன்றதால மட்டுமே ஆர் வந்திருக்கு. இன்கேஸ் கேர்ள் அப்படி வந்துருந்தாக்கா இது ஈஸ்ன்னு வந்திருக்கும். கேர்ள்ஸ் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டட் டு அப்படின்னு வந்திருக்கோம். சரிங்களா? என்ன சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்கன்னா, கேர்ள்ஸ் ஆர் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டட் டு பி குட் லுக்கிங். ஓகேங்களா? நாமளும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டோம். ஏன் நான் எப்பவுமே அழகாக இருக்கணும், நான் அசிங்கமாக இருந்தால் என்ன, டஸ்கி ஸ்கின்னாக இருந்தால் என்ன, பிளாக்காக இருந்தால் என்ன, நாமளுமே கேள்வி கேட்க மாட்டோம். அவங்க அழகாக இருக்க சொன்னால் நாமளுமே அழகாக்கிக்குவோம் மேக்கப் பொருள்லாம் போட்டுட்டு, இன்க்ளூடிங் மை செல்ஃப், பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஹியூமன் பீயிங், ரைட்? ஆனால் குட் லுக்கிங்காக எதுக்கு இருக்கணும், ஏன் இருக்கணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸே நம்ம மைண்டில் வராது. ஓகே, பட் இட்ஸ் ஓகே. பட் இந்த கொஸ்டின்ஸில் வந்து குட் லுக்கிங்காக இருக்கணும், ஏன் குட் லுக்கிங்காக ஏன் இருக்கணும் அப்படின்றாங்க. குட் லுக் நைஸ் அண்ட் ஜஸ்ட் பி எனஃப் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் எ காய் டு ஃபால் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. காய் வந்துட்டு நம்மளை பார்த்து இன்ட்ரெஸ்டட் ஆகி நம்ம ஃபால் இன் லவ் அப்படின்வாங்கல்ல, அவங்க ஃபால் ஆகும் வேணாம், நம்ம பியூட்டியாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சரிங்களா? பட் இந்த சென்டென்ஸில் அப்படி இருக்குது. ஐ டோன்ட் நோ, அன்எக்ஸ்பெக்டட்லி திஸ் பேராகிராஃப் இஸ் ஃபைண்ட் அவுட், ஐ டோன்ட் நோ வை. லுக் நைஸ் ஏன் அண்ட் ஜஸ்ட் பி எனஃப் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் எ கை டு ஃபால் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. எந்த காயும் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி விட தேவை வேண்டிய அவசியமும் இல்லை, நீங்கள் அழகாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பட் இதில் வந்துட்டு அதுதான் எனஃப் இன்ட்ரெஸ்டிங். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பி எனஃப் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் எ கை. ஃபார் வந்து அதற்காக நிறைய முறை சொல்லியிருக்கோம். ஃபார் வந்து அதற்காக டு ஃபால் இன்ட்ரெஸ்டட் மூமெண்ட்டுக்கு, இதுவும் ஒன் ஆஃப் த மூமெண்ட் ஒன்லி. அவங்க வந்து எங்கள் கேர்ள்ஸில் விழறதுக்காக அப்படின்னும் போது யூஆர் ஆல்சோ சம் வாட் மூமெண்ட். ஃபால் இன்ட்ரெஸ்டட் இன் யூனா உங்களுக்குள்ளே அவங்க வர்றதுக்காக நீங்கள் லுக் நைஸு, குட் லுக்கிங்காக இருக்கணும். ஓகேங்களா? யூ ஆர் நாட் டாய், ஆல்வேஸ் பீயிங் எ குட் லுக்கிங். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்கிறது தான் அழகு. ஓகேங்களா? யாருக்காகவும் வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நாட் நெசசரி அண்ட் ஆல். ஓகே, ஐ ஹோப் திஸ் கிளியர் ஃபார் யூ. ஓகே, எனஃப் வந்து எனஃப்ன்றதுக்கு என்ன மீனிங்னா சஃபிஷியன்ட், போதுமானது அப்படின்வாங்க இல்லையா, எனஃப். ஓகே சஃபிஷியன்ட் அப்படின்ற ஒரு மீனிங் வரும்.
அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ யூஸ் NF வித் அட்ஜெக்டிவ்ஸ், எப்போ NF யூஸ் பண்ணாலும் அது கூட ஒரு அட்ஜெக்டிவ் வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதான். ஓகே அண்ட் ஓகே த ரூம் இஸ் பிரைட் எனஃப் டு ரெக்கார்ட் இல்லையா. இந்த ரூம் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அது வந்து இந்த ரூமில் இருக்க லைட் வந்து எனஃப் டு ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு லைட் வந்து போதுமானதாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த ரூம் ஈஸ் வந்தோடனே நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆகிடணும். ப்ரெசன்ட் சிம்பிள் என்ன இப்போ ப்ரெசன்ட் சிம்பிளில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் ஈஸ் வந்தது? பிகாஸ் இந்த ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. இந்த ரூம்ஸ்ன்னு இருந்தாக்கா இந்த ஆர் வந்திருக்கும். இப்போ ரூம்ஸ்ன்னு சொல்லியிருந்தாக்கா இங்கே வந்து ஆர் வந்திருக்கும் ப்ளூரல் சென்ஸில். இது ஒன்லி சிங்குலர். ஓகேங்களா, சிங்குலரு. ரூம் இஸ் ஏ நவுனு, ரூம் இஸ் ஏ நவுனு, நவுனுக்கு முன்னாடி டெஃபினைட் ஆர்டிக்கல் வரும். ஓகேங்களா, டெஃபினைட் ஆர்டிக்கல். த ரூம் இஸ் பிரைட் எனஃப் இருக்கு இல்லையா, அது முன்னாடி அட்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிரைட் எப்படிப்பட்ட ரூம்? அது பிரைட் ரூம். ஓகேங்களா, அதனால் இங்கே வந்துட்டு உங்களுக்கு பிரைட் இஸ் ஏ அட்ஜெக்டிவ். NF யூஸ் பண்ணால் பிரைட் யூஸ் பண்ண அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். டு ரெக்கார்டு எதுக்கு? டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் புக்கு. ஓகே, எப்படிப்பட்ட புக்கு? புக் இஸ் ஏ நவுனு. எப்படிப்பட்ட புக்கு? இன்ட்ரெஸ்டிங் புக்கு. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்டிங் இஸ் ஏ அட்ஜெக்டிவ். ஓகே, அட்ஜெக்டிவ். ஏஎன் ஏன் வந்தது? ஏஎன் இஸ் ஏ இன்டெஃபினைட் ஆர்டிக்கல். என்னது? இன்டெஃபினைட் ஆர்டிக்கல். ஏன் இங்கே வந்தது? ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக்கு, குறிப்பிட்டு இதுன்னு சொல்லலை நான். ஓகேங்களா, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக்கு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் புக். ஐ வந்திருக்கு. ஐ இஸ் ஏ சவுண்ட் ஆஃப் வவல் சவுண்டு. ஓகேங்களா, வவல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, வவல் சவுண்ட்ஸு. ஓகே, அண்ட் ஏ இது வந்து எப்படி யூஸ் பண்ணால் வவல் சவுண்டை வச்சு யூஸ் பண்ணும், லெட்டர்ஸை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இன்ட்ரெஸ்டிங் புக். ஓகேங்களா, அண்ட் ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லும்போது ஓல்டு மேன், ஓல்டு உமன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஓல்டு இஸ் ஏ அட்ஜெக்டிவ். சரிங்களா, ஓகே. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். NF கூட எப்படிப்பட்ட அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ரூல் வந்து அட்ஜெக்டிவ் ப்ளஸ் NF யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இஸ் டால். எப்படி இருக்காங்க? இஸ் டால். ஈஸ் வந்துக்கிறதால நம்மளது ப்ரெசன்ட் சிம்பிள். வந்து அவன். இஸ் டால் NF டு ஜாயின் தி பேஸ்கெட் பால் டீம். ஓகேங்களா, ஓகே. இஸ் டால் NFக்கு முன்னாடி வந்துட்டு அட்ஜெக்டிவ் வரணும். டால் இஸ் அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்டவங்க வந்துட்டு பேஸ்கெட் பால் டீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும்னா கொஞ்சம் ஹைட்டாக டாலாக இருக்கிறவங்க. அப்போ தான் அந்த எகிரி வந்துட்டு பேஸ்கெட் பாலை அடிக்க முடியுன்றதால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இஸ் டால் எனஃப் டு ஜாயின் தி பேஸ்கெட் பால் டீம். டீம் இஸ் ஏ நவுன். எந்த டீமு? டீம் இஸ் ஏ நவுன். எந்த டீமு? பேஸ்கெட் பால் டீம். அட்ஜெக்டிவ். எப்பவுமே அட்ஜெக்டிவ் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெஃபினைட் ஆர்டிக்கல் வரும். குறிப்பிட்டு சொல்கிறாங்க பேஸ்கெட் பால் டீமில் தான் அப்படின்றாங்க. ஓகேங்களா, டு ஜாயின். டு ஜாயின்னா போய் தானே சேருவாங்க, மூவ்மெண்ட்டு. டு ஜாயின். ஓகே, NF முன்னாடி ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா NF முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கணும். இங்கே டால் என்ற அட்ஜெக்டிவ் இருக்குது. சரிங்களா, அதுதான் சொல்ல வரேன். ஐ திங்க் திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் எனஃப் டு ரீட். ஓகேங்களா, ஐ திங்க் நான் நினைக்கிறேன். திங்க் அப்படின்னும் போது என்னது? திங்க்னா வேர்ப் 1. திங்க் சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிளில் சொல்லியிருக்காங்க, சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் நான் நினைக்கிறேன் திஸ் புக், இந்த புக்கு. திஸ்னா ஒரு புக்கு, திஸ்னா ஒரே ஒரு புக்கு, அதுவும் இந்த புக்கு. திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இஸ் இன்ட்ரெஸ்டிங் சொல்லியிருக்காங்கல்ல, வேர்ப் 1 கூட ING போட்டிருக்காங்கல்ல, கண்டினியூஸ் டென்ஸ். ஐ திங்க் திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் எனஃப் டு ரீட். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த புக்கை ரீட் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு நமக்கு ஒன்று தோணும் இல்லையா. அது வேர்ப் 1ல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்கா ப்ரெசன்ட் சிம்பிளில் வந்திருக்கும். இஸ் இன்ட்ரெஸ்டிங்ன்றதால ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்டிங் எனஃப் டு ரீட் அப்படின்னு வருது. ஓகே, ஆக்சுவலாக இன்ட்ரகிங்ன்றது வந்துட்டு அட்ஜெக்டிவ். ஓகே, அட்ஜெக்டிவ். இன்ட்ரகிங்ன்றது வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. மீனிங் என்னன்னாக்கா இது வந்து நியூ ஒக்காபுலரி கண்டென்ட்டில் வரும். ஒக்காபுலரி தெரிஞ்சால் தான் நீங்கள் பேசுகிறதுக்கும் ரிட்டர்ன் ஃபார்மில் ரைட் பண்ணுறதுக்கும். அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் டு கோ டு எக்ஸாம் திஸ் வொக்காபுலரியில் ஒன்றும் லிமிட்டேஷன் ஒன்றும் இல்லையே. எதை கேட்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவு ஒக்காபுலரி தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து எக்ஸாமே எழுத முடியும். அண்ட் ஆல்சோ ஸ்பீக். இன்ட்ரெஸ்டிங் இருந்தாக்கா கேட்குறவங்களுக்கும் சொல்கிறவங்களுக்குமே போர் அடிக்கும். யூ கேன் இனோவேட்டிவாக வேறு ஒரு ஒக்காபுலரி பேசுகிறதோ இல்லை எழுதுறதோ இருந்தாக்கா இட் மே பி குட். ஓகே, இன்ட்ரகிங் அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரகிங் மீன்ஸ் சம்திங் இஸ் த வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆர் arouses curiosity. It can also mean something is unusual or disturbing, provocative or okay அந்த மாதிரி ஒரு சென்ஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ மைட் டிஸ்கிரைப் a night sky
அண்ட் இன்ட்ரிகிங் இஃப் யூ என்ஜாய் திங்கிங் அபவுட் த யூனிவர்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா அந்த நைட் ஸ்கை வந்து ரொம்ப வந்து இன்ட்ரிகிங்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இஃப் யூ என்ஜாய் திங்கிங் அபவுட் த யூனிவர்ஸை பற்றி நினச்சிட்டே நீங்கள் இருந்தீங்கனாக்கா அந்த நைட் ஸ்கை உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்க்கு பதிலாக இன்ட்ரிகிங்காக இருக்கும். இன்ட்ரிகிங். ஓகேங்களா, ஓகே, இன்ட்ரிகிங் ஆர் இன்ட்ரிகிங் சொல்லலாம். ஓகேங்களா, யூ இஸ் எ சைலண்ட், இன்ட்ரிகிங், யூ இஸ் எ சைலண்ட் ஹியர். ஓகேங்களா, ஓகே, நம்மளுக்கு ஒரு பர்சனாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வக்குள்ளார் இருக்கும் இல்லையா, அவங்க எப்படி இருக்காங்க எல்லாருக்குமே. எஸ், அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் இஸ் சர்ச்சிங் ஃபார் அதர்ஸ் பர்சனலி, அதர்ஸ் ஒப்பீனியன், அதர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி சென்ஸில் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மற்றவங்கள பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு தான் இன்ட்ரிகிங் சொல்லுவாங்க. ஓகே, வி ஹேட் அன் இன்ட்ரிகிங் கான்வர்சேஷன் அபவுட் தி ஃபியூச்சர் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரி கான்வர்சேஷன் தான் ஓகே தான், மற்றவங்கள பற்றி தான் வந்து பேசக்கூடாது. ஓகே, வி ஹேட் இன்ட்ரிகிங் கான்வர்சேஷன் அபவுட் தி ஃபியூச்சர் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐ போட்டு நிறையா வந்து ஃபிலிம்ஸு, நிறைய வந்து ஆர்டிஸ்ட் பேசுகிற மாதிரி நிறைய வந்து இன்னோவேட்டிவ் திங்ஸ் ஹேப்பனிங் இன் தி கண்ட்ரி, ரைட்? அதை பற்றி வந்து வி ஆடுன்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸு, பாஸ்ட்டு பர்ஃபெக்ட். இங்கே வந்துட்டு ஐஎன்ஜி இருக்கிறதால இது வந்துட்டு கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். சரிங்களா, வீனா நாங்கள், நீங்கள் உட்பட. வி ஹேட் அண்ட் ஏன் போட்டிருக்காங்க, பிகாஸ் வவல் சவுண்ட் யூஸ். வி ஹேட் அன் இன்ட்ரிகிங் கான்வர்சேஷன். எப்போவுமே TION வந்தாக்கா ப்ளீஸ் காதை கொடுத்து நல்லா கேளுங்க, இது வந்து நவுனு. TION வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நவுனுக்கு முன்னாடி எஸ் அஃப்கோர்ஸ் நவுனை பற்றி சொல்கிற எல்லாமே அட்ஜெக்டிவில் வரும். ஓகேங்களா, இங்கே வந்து அட்ஜெக்டிவ் தான் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அட்ஜெக்டிவில் வந்துட்டு அபவுட் த ஃபியூச்சர், இது வந்துட்டு என்னவா யூஸ் ஆகுதுன்னா ப்ரிப்போசிஷன். அபவுட் இஸ் ஏ ப்ரிப்போசிஷன். ஓகே, த ஃபியூச்சர், த வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் பேசவே கூடாது, இது வந்து ஃபியூச்சர் நவுனு. ஓகேங்களா, நவுனு அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இங்கே ஆஃப் வந்துட்ட பிறகு இங்கே இன்டெலிஜென்ஸ், எந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஎல் வர எல்லாமே அட்ஜெக்டிவ். ஓகே, இன்டெலிஜென்ஸ் ENC வர எல்லாமே நவுனு. சரிங்களா, த லோக்கல் டூர் கைடு ஷேர் த இன்ட்ரிகிங். ஓகேங்களா, இந்த லோக்கல் டூர் இருக்காங்க இல்லையா, த லோக்கல் டூர் இஸ் எ நவுன். எந்த மாதிரியான டூரு, லோக்கலில் டூரு, லோக்கலில் இருப்பாங்க இல்லையா டூர் கைடு, அவங்க. ஷேர்டு வேர்பு, இன்ட்ரிகிங் வந்து இன்ட்ரெஸ்டிங். லோக்கல் டூர் கைடர் ஷேர் இன்ட்ரிகிங், இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. intriguing stories about the city rich history. Okay, intriguing stories about the city rich history. Okay, da vandirukku நம்மளுடைய டெஃபினட் ஆர்டிகிள், அதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு, சிட்டி ரிச் ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி, சிட்டி ரிச் ஹிஸ்ட்ரி. ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, இன்ட்ரிகிங்ன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்தால் கூட யூ கேன், அது சம்மந்தமான சினானிம்ஸ் தானே கேட்பாங்க. இப்போ இன்ட்ரிகிங்னு கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுப்பாங்க, A இஸ் ஏ இன்ட்ரெஸ்டிங், B இஸ் ஏ கியூரியாசிட்டி, C இஸ் ஏ ப்ரோஆக்டிவ், வந்து D இஸ் ஏ டல்னஸ்ன்னு கொடுப்பாங்க. சூஸ் த ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. அப்போ டல் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். மற்ற மூணுமே உங்களுக்கு சினானிம்ஸ் தான் வரும். இது மட்டும் தான் டல், நாட் இன்ட்ரெஸ்டிங், அந்த மாதிரி டல், நாட் இன்ட்ரெஸ்டிங், போரிங், இது மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு ஆன்டனிம்ஸ். இன்ட்ரெஸ்டிங், அது கேப்டிவேட்டிவ். இதுக்கு மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்டிவேட்டிங், டிலைட்ஃபுல், ரிவீட்டிங். ஓகேங்களா, அது இன்ட்ரெஸ்டிங், சேலஞ்சிங் அண்ட் ப்ரோஆக்டிவ் அந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் சினானிம்ஸ். ஆப்போசிட் வந்து டல், போரிங், அந்த மாதிரி வொக்காபுலரிஸ் வரும். ஓகேங்களா, ஒரு வொக்காபுலரி எடுத்துட்டா அதுக்கு நிறைய வந்துட்டு அது ரிலவெண்ட்டான நிறைய இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் டு கெதர். ஓகே, வொக்காபுலரி பார்த்துட்ருக்கோம். வொக்காபுலரியில் நியூ வேர்ட்ஸ், வொக்காபுலரியில் நியூ வேர்ட்ஸ். ஓகே, நியூஆன்ஸ் அப்படின்னாக்கா, நியூஆன்ஸ்ன்றது ஒரு நவுனு. தட் ரெஃபர்ஸ் டு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இன் மீனிங்கில் ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸு, எக்ஸ்ப்ரெஷனில் ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸு, ஃபீலிங்ஸ் தட் கேன் டெப்த் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி டு சம்திங். ஓகேங்களா, அதாவது பாருங்களேன், எ பெயிண்டர் கேன் கேப்சர் த நியூஆன்ஸ் ஆஃப் த பர்சன் எக்ஸ்ப்ரெஷன். அந்த பெயிண்டர் வந்துட்டு என்ன கேப்சர் பண்ணார், நியூஆன்சஸ் கேப்சர் பண்ணார். அப்படின்னா அந்த பர்சன் எக்ஸ்ப்ரெஷனில் வந்து ஸ்மால் வேரியேஷன் இருக்கும் இல்லையா, அதை கண்டுபிடிச்சாருன்னு அர்த்தம். ஸ்மால், இதுக்கு சிம்பிளாக என்னன்னு சொன்னாக்கா ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். சிம்பிளாக வந்து நம்ம சொன்னால் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். நியூஆன்ஸ்னால் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகே, நியூஆன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நியூஆன்ஸ்லாம் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் எங்கே தேவைப்படும்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூஆன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் மெனி ஃபீல்டில் எல்லா ஃபீல்ட்லையும் வந்துட்டு ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் தேவை தான்.
but in political it required more. ஓகே, நியூயன்ஸ் ஒரு அட்ஜெக்டிவ்னு பார்த்துட்டோம், அதுக்கு மீனிங் பார்த்துட்டோம். பட் ஹவு டு யூஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பார்க்கலாம். த ஆர்டிஸ்ட் கேப்சர்டு த நியூயன்ஸ் ஆஃப் லைட் அண்ட் ஷேடோ இன் இஸ் போர்ட்ரைட். அப்படின்னா என்னது? ஸ்லைட் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சாரு. யார் கண்டுபிடிச்சாங்க? ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சாங்க? த ஆர்டிஸ்ட் கேப்சர்ட் த நியூயன்சஸ் ஆஃப் லைட் அண்ட் ஷேடோ இன் இஸ் போர்ட்ரைட். ஓகேங்களா? மாஸ்டரிங் த நியூயன்சஸ் ஆஃப் நியூ லாங்குவேஜ் டேக் டைம் அண்ட் ப்ராக்டிஸ். அப்படின்னா என்னது? மாஸ்டரிங் த அந்த ஒரு நியூ லாங்குவேஜ் உண்டாக்கும் போது அதில் இருக்கிற ஸ்லைட் டிஃப்ரென்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு டேக்ஸ் டைம் அண்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஒரு லாங்குவேஜில் வந்து நம்ம ஒரு சேஞ்சஸ் உண்டு பண்ணும்போது எதுலையாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும்போது இட் வில் பி டேக் டைம் அண்ட் ப்ராக்டிஸ். அதுதான் சொல்கிறாங்க. மாஸ்டரிங் த நியூ ஆன்சர்ஸ்னால் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் ஆஃப் எ நியூ லாங்குவேஜஸ் டேக்ஸ் டைம் அண்ட் ப்ராக்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் vocabulary is fatigue. fatigue அப்படின்னாக்கா டயர்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, fatigue is the feeling of extreme tiredness. ரொம்ப டயர்டாக இருக்கும்ல. ஓகே, exhausted அப்படின்னா தீர்ந்து போய்விட்டது. உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாக எக்ஸாஸ்டட்னா தீர்ந்து போய்விட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? டயர்ட்னஸ் ஒரு லேக் ஆஃப் எனர்ஜி. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு லேக் ஆஃப் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் எனர்ஜியாக இருக்காது, ஒரு லேக் ஆஃப் எனர்ஜியாக இருக்கும். தட் கேன் அஃபெக்ட் அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? த ஃப்ளூ லெஃப்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். த ஃப்ளூ லெஃப்ட் ஆர் ஃபீலிங்ஸ் வீக் அண்ட் ஃபெட்டிக்யூட். த கான்ஸ்டன்ட் டெட்லைன்ஸ் அண்ட் ஒர்க் லோட் லெஃப்ட் ஹிம் ஃபீலிங்ஸ் ஃபெட்டிக்யூட். ஃபெட்டிக்யூட்னா சிம்பிள் டயர்ட்னஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். டயர்ட்னஸ்.